Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு நம்ம bread omelette பார்க்க போறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் இல்ல காலையில ஹெல்தியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இதுல வந்து பீட்ரூட், கேரட், மின்ட் சட்னி எல்லாம் இருக்கு. ரொம்பவே ஹெல்தி, பசங்களும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 2 பிரெட் ஒரு 2 ஆம்லெட் அழகா பசங்க சாப்பிட்டுப்பாங்க. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புதினா சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புதினா இலையும், கொஞ்சோண்டு புளி, அப்புறமா ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு உப்பு இது போட்டு அழகாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா இன்னொரு சைட் ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சோண்டு துருவின கேரட், கொஞ்சோண்டு துருவின பீட்ரூட், அப்புறம் 2 பிஞ்ச் பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்ச் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் இது நிறைய துருவி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு கொடுக்கலாம். வீட்டில் ஒருத்தரும் ஒரு பிரெட் ஆம்லெட் அழகாக சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பவுல்லையும் அடித்து நீங்கள் பிரெட் ஆம்லெட் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பீட்ரூட், கேரட்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கலக்கி கொடுத்துட்டா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம பிரெட் ஆம்லெட் செய்யலாம். தவா வச்சுக்கோங்க. தவா கொஞ்சம் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தவா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா அந்த பேன் ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுக்கலாம். பேன் ஃபுல்லாக அது ஆக்குப்பை ஆகணும். ரஹீமை சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது இல்லாமல் எல்லா சைடையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற ஆம்லெட்டு, அந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அழகாக பருப்பி பேன் ஃபுல்லாக போட்டுக்கணும். உங்களுக்கு எங்கேயாச்சும் கேப் தெரிஞ்சால் அது கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. இது நல்லா பெருசாக ஃபுல்லாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நிறைய ப்ரெட் வைக்க முடியும். எங்களால் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் தான் அழகாக 2 ப்ரெட் வைக்க முடியும். இல்லை உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் ஒரு ஆம்லெட் கலக்கி கூட வெறும் ஒரு ப்ரெட் போட்டு நீங்கள் பேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் வேணும்னா கூட வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி ஆகிடும்னு நான் வந்து வெறும் பீட்ரூட்டும் கேரட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆயிடணும். அப்புறம் இது கொஞ்சம் சூடானதும் 2 பிரெட் இந்த பக்கம் ஒன்று, அடுத்த பக்கம் ஒன்று வச்சிடலாம். அப்புறம் ப்ரெட்டு கொஞ்சம் செட்டில் ஆனோடனே இதுக்கு மேலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா சட்னி பேஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படி அவ்வளோ போட்டுக்கலாம். நிறைய வேணுன்னா கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சோண்டு போதுன்னா கூட என்ன மாதிரி கொஞ்சோண்டு தடவிக்கலாம். இப்போது இது ஒரு சைடாக அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த ப்ரெட்டை பேக் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக எடுத்து பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஆம்லெட் ஒழிஞ்சிடும். இப்போ இது நல்லா வந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போது இது இன்னொரு சைடு எடுத்து இந்த ஆப்போசிட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கெஸ்ட்டுலாம் வீட்டுக்கு வந்தால் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஹெல்தியும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகாக எடுத்து சர்வ் பண்ணிடலாமா?
இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை ஸ்லைசஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போது உள்ளே இருக்கிற லேயர்ஸ் காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு இது கட் பண்ணியே காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு இது நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் அது போகும் கெச்சப். இப்போ வந்து இதில் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்குது இதில். இந்த மாதிரி நான் வந்து 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. முட்டை ஆம்லேட் உள்ளேயும் நல்லா ஸ்டஃப்பாக இருக்குது. சட்னி, அந்த டொமேட்டோ கெச்சப், அந்த கேரட், துருவின பீட்ரூட் இதெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கொத்தமல்லியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை யூடியூப், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீம் மிஸ் கிச்சன்.